இன்னைக்குன்னு பார்த்து எவ்வளோ கேஸ் போட்டுட்ருக்கான் இந்த மேனேஜர். எப்போ இதெல்லாம் நான் முடிக்கிறது? மெயில் வேறு வந்துகிட்டே இருக்குது, எப்போ முடிப்பீங்கன்னு. நான் என்னத்தை பண்ணுறது? காலையிலேருந்து பண்ணிகிட்டே இருக்க, இன்னும் முடியல. என்ன திடீர்னு வயிறு வேறு வலிக்கிற மாதிரி இருக்கே. ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரலாம். சே, இன்றைக்கி தான் இந்த பீரியட்ஸ் ஆகணுமா? 3 மாதத்துலேருந்து இந்த பீரியட்ஸே ஆகாமல் எனக்கு அப்பப்போ இவ்வளோ மூட் ஸ்விங்ஸ். சே, இப்போ நான் பேட் வேறு மாற்றணும், குளிக்கணும். எப்போ நான் வேலை பண்ணுறது? கடவுளே. குளிப்போம், வேறு என்ன பண்ணி தொலையிறது? இந்த பேட் வேறு காணும். யாராவது இருந்தால் வாங்கிட்டு வரையாவது சொல்லலாம். இந்த அம்மாவுக்கு சொன்னால் புரியவே புரியாது. அம்மா எங்கே இருக்கீங்க? கேட்குதாம்மா? எங்கே இருக்கீங்க? என்னடி உன் பிரச்சனை? பாத்ரூமில் நின்றுட்டு கத்திட்டுருக்க. வீட்டில் பேட் வாங்கிட்டு வந்து ஸ்டாக் வைக்க மாட்டீங்களா? நான் பீரியட்ஸ் ஆகிட்டேன், இப்போ நான் என்ன பண்ணுறது? எனக்கு நிறைய வேலை வேறு இருக்குது. நான் எப்போ குளிச்சுட்டு போய் வேலை பண்ணுறது? இந்த வீட்டில் நான் தான் எல்லாமே பண்ணணுமா? சொல்லு, நான் தான் பண்ணணுமா? எல்லா மளிகையும் நான் தான் வாங்கிட்டு வரணும். உனக்கு 3 வேலையும் வடித்து கொட்டணும். நீ ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணால் உனக்கு எல்லாமே நான் தான் பண்ணணும். இப்போ கடைக்கு கூட உனக்கு பேட் வாங்கிட்டு வர நான் தான் போகணும். என்ன மனுஷியா இல்லை நான் என்ன மிருகமா? ஆளாளுக்கு இப்படி வேலை வாங்குறீங்க. அதுக்கு நான் என்னம்மா பண்ணட்டும்? நான் சம்பாதிச்சிட்டு வந்து உங்கள் கையில் தானே கொடுக்குறேன். ஒரு பேடு கூட வாங்கிட்டு வந்து வைக்கலன்னு சொன்னால் இப்படி ஏமலியே கத்துறீங்க. ஆமாம், நீ ஒரு 3 மாதத்துக்கு 6 மாதத்துக்கு ஆக உனக்கு டெய்லினா நீ மந்த்லி ஆயிருந்தா நான் வாங்கி விட்டு வந்து வச்சிருப்பேன் மறக்காமல். நீ என்றைக்கோ ஒரு நாள் 3 மாதத்துக்கோ 6 மாதத்துக்கோ ஆனால் எனக்கு எப்படி தெரியும்? அது வாங்கிட்டு வந்து வச்சா வேஸ்ட்டாக போயிடுதுன்னு தான் வாங்கிட்டு வந்து வைக்கல. புரிஞ்சுதா? அது என்ன மளிகை பொருட்களாமா வாங்கிட்டு வந்து வேஸ்ட்டாக போயிடுறதுக்கு? வாங்கிட்டு வந்தால் எப்போ ஆகுதோ அப்போ யூஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த வேக்கியானெல்லாம் என்கிட்ட நடக்காது. வேணும்னா போய் நீயே வாங்கிக்கோ. எனக்கு கிச்சனில் நிறைய வேலை இருக்குது. கெஸ்ட் வேறு வந்திருக்காங்க. நான் கறி அடுப்பு மேலே வச்சுட்டு வந்திருக்கேன். அதுக்கு இன்னும் நிறைய வேலை பண்ணால் தான் சாப்பாடெல்லாம் ஆகும். புரிஞ்சுதா? என்னை விட உங்களுக்கு கெஸ்ட்டுக்கு சமைச்சு போடுறது தான் வேலையாம்மா. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக. இப்போ நான் எப்படி கடைக்கு போட்டு சொல்லுங்கள்? உன்னால் முடியலன்னா உங்கள் அப்பாவையோ உங்கள் அண்ணாவையோ அனுப்பு. என்னால் முடியாது. இப்போது எனக்கு கிச்சனை கவனிக்கிறதா வேலை. கெஸ்டெல்லாம் கற்றுட்ருக்காங்க சாப்பாட்டுக்கு. புரிஞ்சுதா? நீயே அண்ணாக்கிட்டேயோ இல்லை அப்பாக்கிட்டேயோ சொல்லி வாங்கிட்டு வர சொல்லுமா. என்னால் போக முடியல. இங்கே பாருங்கள், நான் எந்த கோலத்தில் நின்றுட்டுருக்கேன். உங்களுக்கு கொஞ்சமாவது புரியுதா இல்லையா? சொல்லி தொலைகிறேன், இங்கே இரு. சே, இந்த வீட்டில் எனக்கு மரியாதையே இல்லை. நான் என்ன சொன்னாலும் செய்கிறதுக்கு ஒரு ஆள் கூட கிடையாது. இந்த மாதிரி டைமில் கூட என்னை புரிஞ்சுக்கலன்னா என்ன பேரண்ட்ஸ் இவங்க? பெத்த அம்மாவை என்னை புரிஞ்சுக்கலன்னா வேறு யார் புரிஞ்சுப்பாங்க? இந்த நிலமையில் இந்த ப்ளீடிங் இப்படி ஆகிட்டுருக்கு. இப்படி வயிறு வலிக்குது. இதில் பேட் போய் நானே வாங்கிக்க சொல்கிறாங்க. இவங்களுக்கு மனசாட்சியே இல்லை. பெற்றவங்களே குழந்தைங்கள புரிஞ்சுக்கலன்னா அப்போ இது யார் தான் புரிஞ்சுப்பாங்க? இந்த வாழ்க்கையை வெறுப்பாக இருக்குது சார். இந்த அடியை வாங்கிக்கோ. கொடுத்தாச்சுல, கிளம்புங்க. உன் வேலை முடியிற வரைக்கும் தாண்டி நீ என்னை யூஸ் பண்ணிக்கிற. அப்புறமா குப்பை தொட்டியில் போட்ட மாதிரி குப்பையில் போட்டுற. தெரியுது தானே? கிளம்புங்க. சே, எனக்கு டபுள் எக்ஸல் தானே வேணும். இவங்க என்னடானா இதை வாங்கிட்டு வந்து வச்சுருக்காங்க. இது எனக்கு எப்படி யூஸ் ஆகும்? இந்த டைமில் எனக்கு ஹெவி ப்ளீடிங் இருக்குது. இதை நான் எப்படி யூஸ் பண்ணுறது? இந்த அம்மாவுக்கு அறிவே இல்லை, கொஞ்சம் கூட அறிவே இல்லை. பசங்களை அனுப்புனா அவங்களுக்கு எப்படி சொல்கிறது? பெருசு வாங்கிட்டு வாங்க, சிறுசு வாங்கிட்டு வாங்கன்னு. கொஞ்சம் கூட கூறு இல்லாத அம்மா. வேறு வழியில் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு குளிக்கலாம். ஷவரில் குளிக்கிறதே ஒரு பெரிய ஆனந்தமாக தான் இருக்குது. கெட்டதுலேயும் ஒரு சந்தோஷம். நமக்கு பிடிச்ச லூஸான கம்ஃபியாக இருக்கிற ட்ரெஸ் சூஸ் பண்ணி போட்டுக்கலாம். அதுதான் இன்னும் ஒரு 8 நாளைக்கு நமக்கு யூஸ் ஆகும். இப்போ நிம்மதியாக போய் வேலையை பார்க்கலாம். ஆனால் இந்த வயிற்று வலிக்கு நான் என்ன பண்ண போகிறேன்? யாராவது ஹாட் வாட்டர் பேக் பண்ணி கொடுத்தா வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும். ஆனால் இந்த அம்மா கெஸ்ட்டை கவனிக்கிறத தவிர வேறு எதுவுமே பண்ண மாட்டேன்றாங்க. ஃபஸ்ட்டு பெத்த பொண்ணை கவனிக்கணும், கெஸ்ட்டை கிடையாது. அது இவங்களுக்கு புரியுதா இல்லையா? சம்பாதிச்சுட்டு வந்து மட்டும் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஒரு கஷ்டம் இருந்தால் அதை பார்க்க யாருமே வர மாட்டேன்றாங்க. ஓ மை காட், உயிரே போகுதே. இந்த பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கிறதுனால நான் இன்னும் என்னென்னலாம் அனுபவிக்கணுமோ தெரியல. என்னடி உட்காந்துட்ருக்க? சாப்பிட வரலையா? அம்மா, எனக்கு வயிறு வலிக்குது. உங்களுக்கு சொன்னால் புரியுதா இல்லையா? எனக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு ஹாட் வாட்டர் பேக் பண்ணி கொடுங்க. நான் இடுப்பில் வயிற்றுலலாம் கொஞ்சம் வச்சுக்கிட்டா பெயின் கம்மியாகும். உங்களுக்கு புரியுதா? அடுப்பெல்லாம் ரொம்ப பிஸியாக இருக்குடி. ஒரு பக்கம் பிரியாணி வச்சுருக்கேன், ஒரு பக்கம் குழம்பு வச்சுருக்கேன், இந்த பக்கம் ஒயிட் ரைஸ், அந்த பக்கம் ரசம். இன்னும் எதுவுமே முழுசாக ஆகலை. எல்லாம் ஆனதுக்கப்புறம் வச்சு தரேன். இப்போ கொஞ்சம் சாப்பிடு, புரியுதா? எனக்கு சாப்பாடு வேணாம், நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நான் போய் பண்ண போகிறேன். போய் உங்கள் வேலையை பாருங்கள். இது சொன்னாலும் கோச்சிக்கிட்டா நான் ஒன்றும் பண்ண முடியாது. இதோ பண்ணிக்கோ, நான் வரேன். இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸாவது கொஞ்சம் சாப்பிட்டா மனசை தேர்த்திக்கிட்டு வேலையாவது பண்ணலாம். ஹாட் சாக்லேட் யாராவது இதெல்லாம் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். இந்த கிரேவிங்ஸ் எல்லாம் நான் யார்கிட்ட போய் சொல்லிக்கிறது? இந்த டைமில் தான் இந்த மூடு ஸ்விங்ஸோடு சேர்த்து இந்த கிரேவிங்ஸும் வருது.
ஆனால் நல்லா தான் இருக்குது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பிட்டுட்டே வேலை பண்ணுறது கூட. ஏ ஷோபா, வேலையை பண்ணிகிட்ருக்க பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பிட்டுட்டு இன்னும் குண்டாயிட்டே போகிற மாதிரி தெரியுது. ஆயில் ஃபுட்டை குறைச்சாலாவது நீ ஒல்லியாவ, நீ ஜிம்முக்கும் போகிற மாதிரி தெரியல, போய் எக்ஸசைஸும் பண்ணுற மாதிரி தெரியல. இப்படி எல்லாம் இருந்தால் உன்னை யாரடி கல்யாணம் பண்ணிப்பா? இப்போ உனக்கு என்னடா பிரச்சனை? எனக்கு எப்போவோ கல்யாணம் ஆகிட்டு போகுது, உனக்கு என்னடா பிரச்சனை? நான் ஆயில் ஃபுட் சாப்பிட்டதுனால தான் இவ்வளோ குண்டாக இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கியா? உங்கள் எல்லாருனாலையும் தான் இப்போல்லாம் என்னால் ஒழுங்காக சாப்பிடக்கூட முடியல. 2 இட்லி சாப்பிட்டா 3ஆவது இட்லிக்கே டயர்ட் ஆகிடுது. ஒழுங்காக சாப்பிட்டு இருந்தால் நான் இவ்வளோ குண்டாக இருக்க மாட்டேன். ஒரு நாள் ட்ரீட்மெண்ட் கூட கூட்டிகிட்டு போக முடியாத நீ வந்து என்ன இப்படியெல்லாம் பேசுகிறேன்? எனக்கு பிசிஓடி இருக்குன்னு உனக்கு தெரியும் தானே? நீயும் உங்கள் அம்மாவும் என்னை எப்போ பார்த்தாலும் ஏசிட்டே இருக்கிறத தவிர ஒரு நாளாவது ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனீங்களா? பேசுங்க. நல்லா சாப்பிட்டு குண்டாயிட்டா அதுக்கெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்காக கூட்டிகிட்டு போவாங்க. சரி, ஒரு 100 ரூபாய் இருந்தால் கொடு, எனக்கு வேலை இருக்குது. ஆமாம், உன்ன மாதிரி டெய்லி 100 ரூபாய் வாங்கி பியர் அடிச்சிருந்தா எனக்கு இந்த ப்ராப்ளமெல்லாம் வந்திருக்காது. நான் ஒழுங்காக தான் இருந்தேன். இந்த நைட் ஷிஃப்ட் பண்ணி தான் என் நிலைமை இந்த நிலைமையில் இருக்குது. உனக்கு தெரியுமா? 100 ரூபாய் இருக்கா இல்லையா? என் பர்ஸில் இருக்குது, என் ரூமில் போய் எடுத்துக்கோ. இனிமேல் இந்த பக்கம் வந்துடாத. காசு வேணும்னா என் பர்ஸில் போய் எடுத்துக்கோ. என்கிட்ட வந்து பேசுகிற வேலை வச்சுக்காத. 100 ரூபாய்க்கு ரொம்பட அலட்டிக்காதடி. சாப்பிடாத சாப்பாட்டுக்கு நீ சாப்பிட்டு தான் குண்டானேன்னு சொல்கிறாங்க. இவங்கள வந்து எனக்கு சோறு போடுறாங்க, சாப்பிட்றதே 2 இட்லி, மிஞ்சி போனால் கொஞ்சமாக ரைஸ் சாப்பிட்றேன். வேறு என்னதான் சாப்பிட்டு பொழைக்கிறதுன்னு கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஆளாளுக்கு குண்டாயிட்டே போகிற, ஒல்லியாக சாப்பாட்டை குறைன்னு வேறு அட்வைஸ் வேறு. இந்த அம்மா எப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிற? இந்த இவ்வளோ ப்ராப்ளம் வச்சுக்கிட்டு நீ இந்த அம்மா திட்டுறது இல்லாமல் இந்த வேலைக்கு போகாத நான் எல்லாம் வந்து என்னை திட்டிட்டு போகுது. ஹேய், இந்தாடி உங்கள் அத்தை இந்த ஆயில் உனக்காகவே வீட்டில் பலவிதமான வேர், அப்புறமா மருதாணி, செம்பருத்திப்பூ எல்லாமே போட்டு உனக்காக தயாரிச்சுட்டு வந்திருக்காங்க. உன் முடி ஒல்லியாயிட்டே போகுதுன்னு அவங்க இந்த எண்ணெயை தேய்ச்சா உனக்கு முடி நீளமாக அப்படியே திக்காக வளரும்னு சொல்லியிருக்காங்க. வச்சுக்கோடி. அது எப்படிமா? நான் சந்தோஷமாக இருக்கவே கூடாதுன்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்களா என்ன? எப்போ பார்த்தாலும் அதை இதுன்னு வந்து பேசிட்டு என்னை தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. எனக்கு முடி கொட்டுறது பிசிஓடினால. அதுக்கு இந்த எண்ணெயை தேய்ச்சா ஒன்றும் சரியாகாது. போய் வேலையை பாருங்கம்மா. உனக்கு நான் என்ன பண்ணாலும் கொழுப்படி திமிர் எடுத்து போய் ஆடுற. உன்னை என்ன பண்ண முடியும் என்னால்? சொல்லு. பெரியவங்க ஏதாவது சொன்னால் கேட்கணும், புரியுதா? கரெக்டாக சொன்னீங்கம்மா. அவளை ஃபஸ்ட்டு ஜிம்முக்கு போய் உடம்ப குறைன்னு சொல்லுங்கள். நீ மூடிட்டு போட முட்டா பையில. முதல்ல நீ குடிக்கிறத நிறுத்து, அப்புறமா வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணு. நீ கல்யாணம் ஆகாமல் வீட்டிலே இருந்தால் எனக்கு யாரடி பொண்ணு கொடுப்பாங்க? எனக்கு எப்போ கல்யாணம் ஆகும்? சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிவிட்டு வீட்டை விட்டு கிளம்புன்னு எவ்வளோ வாட்டி மறைமுகமாக சொல்கிறது உனக்கு புரியுதா இல்லையா? இந்த வீட்டில் பாதி எந்த சொந்தம் உனக்கு புரியுதா இல்லையா? கோர்ட்டில் கேஸ் போட்டால் கூட இதில் பாதி சொத்து எனக்கு வரணும். போனால் போதுன்னு நீ இருன்னு நான் விட்டுருக்கேன். அதை புரிஞ்சுக்கிட்டு கிளம்புங்க. நான் இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு மூவி பார்த்துட்ருக்கேன், என் மூட அப்செட் பண்ணாதீங்க. ஹே, அவன் பேசுகிறதெல்லாம் இருக்கட்டும். நாளைக்கு உன்னை திரும்பவும் பொண்ணு பார்க்க வராங்கடி. நல்லா புடவை கட்டிட்டு லட்சணமாக ரெடி ஆகிடு, புரியுதா? என் உடம்புல இவ்வளோ பிரச்சனை வச்சுக்கிட்டு நான் எப்படிமா கல்யாணம் பண்ணிக்கிறது? அவங்கக்கிட்ட சொல்லாமல் பண்ணிக்கிட்டா நாளைக்கு தெரிஞ்சா அவங்க மூஞ்சில் நான் எப்படி முழிக்கட்டும்? இதெல்லாம் யோசித்து பார்த்தீங்களா இல்லையா? அடப்போடி லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு. இந்த காலத்தில் எவ்வளவோ போய் கல்யாணம் பண்ணுறாங்க. அந்த பொய்யெல்லாம் சொல்லி கல்யாணம் பண்ணாங்க. வாழ்க்கையில் நல்லாவா இல்லை? ஆக்சுவலி நம்ம இப்போ ஒரு பொய் தான் சொல்ல போகிறோம். இந்த ப்ராப்ளம் எல்லாருக்கும் தான் இருக்கும், ஒன்றும் பண்ண முடியாது, இது காமன் ஆயிடுச்சு அப்படின்னு நான் சொல்லி சமாளிச்சுக்கிறேன். நீ ஒன்றும் உளறி கொட்டாமல் வந்து காஃபி கொடுத்தா போதும், புரியுதா? நீங்கள் என்ன வேணால் சொல்லிக்கோங்க. நாளைக்கு வர்ற மாப்பிள்ளைக்கிட்ட எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு அவன் சொன்னான்னா அவன்கிட்ட நான் உண்மையாக சொல்லிட போகிறேன். அப்புறம் பிடிச்சிருந்தா பண்ணிக்கட்டும். உங்கள் பேச்செல்லாம் கேட்டு நாளைக்கு அவமானப்பட நான் ரெடியாக இல்லை, புரியுதா? ஏதோ பண்ணு. வணக்கம் வணக்கம், எல்லாருக்குமே வணக்கம். நீங்கள் வந்ததில் ரொம்ப சந்தோஷம். இதோ நான் பொண்ணை கூட்டிகிட்டு வரேன். வணக்கம்மா, இவன் தான் என்னுடைய பையன் ரகு. இவர் என் கணவர் ரகுபதி. போய் உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு வாங்க, பிடிச்சிருந்தா மேற்கொண்டு பேசலாம். அப்படியே ஆகட்டுமா? அட அட, இது என்னோட பொண்ணா என்ன இவ்வளோ அழகாக இருக்க புடவையில்? அவள் ஒன்றும் அழகாக இல்லைம்மா, அவள் ஒரு குண்டச்சி. அவள் எதுக்கு உனக்கு அழகாக தெரியுதான்னு தான் எனக்கு தெரியல. மூடிட்டு போட முட்டா பயலே. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் வந்துட்டாங்க. நீ சீக்கிரமாக காஃபி எடுத்துகிட்டு வரியாமா? அதுக்கு தானே வர சொல்லியிருக்கீங்க, எடுத்துகிட்டு வர கிளம்புங்க. சீக்கிரம் வாடி, மாப்பிள்ளை கூச்சிட்டு போயிட போகிறாங்க. இதாவது உனக்கு செட் ஆகட்டும்னு கடவுள்கிட்ட நானே வேண்டிக்கிறேன். இவ தான் என்னோட பொண்ணு ரோஜா. எல்லாருக்கும் காஃபி எடுத்துகிட்டு போய் கொடுமா. அம்மா, எனக்கு பொண்ணு ரொம்பவே பிடிச்சிருக்கு. என் பையனுக்கு உங்கள் பொண்ணு ரொம்பவே பிடிச்சிருக்கா. மேற்கொண்டதை பேசலாம். அதுக்கு முன்னாடி பையன்கிட்ட நான் கொஞ்சம் தனியாக பேசணும். போப்பா, போய் பேசிட்டு வா பொண்ணு கூட. அதெல்லாம் எதுவும் வேண்டாம், கல்யாணத்துக்கு அப்புறமா எல்லாமே பேசிக்கலாம். என்ன சொல்கிறீங்க? பரவாயில்ல விடுங்க சம்மந்தி. 2 பேருக்கும் இப்போவே நல்லா ஒத்து போயிட்டா அதுக்கப்புறம் பிரச்சனையும் வராது. என்ன சொல்கிறீங்க? உங்கள் விருப்பம் சம்மந்தி. ஹாய், ஹலோ.
உங்கள் பேர் ரொம்ப அழகாக இருக்குது. என்கிட்ட ஏதோ தனியாக பேசணும்னு சொன்னீங்க. சொல்லுங்கள், இந்த கல்யாணத்தில் உங்களுக்கு விருப்பமா இல்லையா? எனக்கு கல்யாணத்தில் விருப்பம்தான். ஆனால் என்ன பிடிக்கலையா? நான் அழகாக இல்லையா? யாரையாவது லவ் பண்ணுறீங்களா? சேச்சே, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அப்புறம் என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஆக்சுவலி எனக்கு பிசிஓடி இருக்குது. சே, இவ்வளோதான் உங்கள் பிரச்சனையா? நான் கூட ஏதோ பெரிய விஷயம்னு பயந்துட்டேன். என்ன சின்ன விஷயம்னு சொல்லிட்டீங்க? நான் இதனால் குண்டாவேன், ஒல்லியாவேன், ஹேர் ஃபால் ஆகும். 3 months 6 months ஒரு தடவை தான் பீரியட்ஸ் ஆவேன். அதுவும் 8-10 days என்னால் மூட் ஸ்விங்ஸ் அடக்கவே முடியாது. உன்னால் ஒரு நாள் கூட என்ன தாங்கிக்கவே முடியாது. ஃப்யூச்சரில் உங்கள் அம்மா பேபி கேட்பாங்க. ப்ரெக்னென்சிலையும் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். இதெல்லாம் ஃபேஸ் பண்ண நான் விரும்பலை. அதனால தான் நீங்கள் ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க. பிரச்சனை இல்லாத மனுஷன் இந்த உலகத்தில் யாருமே இல்லை ரோஜா, புரிஞ்சுக்கோங்க. நாளைக்கு எனக்கு கூட வரலாம். பிபி, கொலஸ்ட்ரால், சுகர் எல்லாமே வரலாம். அதுக்காக நீங்கள் என்னை விட்டுட்டு போயிடுவீங்களா என்ன? மனுஷனுக்கு பிரச்சனை வர்றதெல்லாம் சர்வசாதாரணம். இருக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிவிட்டு சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போகிறது தான் இந்த வாழ்க்கையோட அர்த்தமே. என்ன சொல்ல வரீங்க? உங்களுக்கு இவ்வளோ பாசிட்டிவ் மைண்ட் செட் இருக்குன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. மேற்கொண்டு வீட்டில் பேசுங்க. ஒத்துக்கிட்டா நம்ம 2 பேரே கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழலாம். நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன்.